30th டிசம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ். டைடல் பார்க் மினி டைடல் பார்க் மிலாவிட்டான் தூத்துக்குடியில் ஆரம்பிச்சிருக்காங்கங்க. இது வந்து ஏற்கனவே விழுப்புரத்தில் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ இது அந்த வரிசையில் இப்போ மினி டைடல் பார்க் மிலாவிட்டானில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, செஸ் அட் 2024. இப்போ வந்து கொனேரு ஹம்பின்றவங்க வந்து ரேபிட் செஸ்னால் டக்குன்னு அந்த காயின்ஸ் மூவ் பண்ணுவாங்கள்ல, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளார மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து கொனேரு ஹம்பி அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து ஒரு லேடி, அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த 2024 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என்னென்ன செஸ்ஸில் பண்ணியிருக்காங்க, சும்மா ஒரு செஸ் ஒலிம்பியாடு, அது ஒரு டீமாக விளையாடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மென்ஸ் அண்டு உமன்ஸ் டீம் 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம குகேஷ், அவர் வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் அட் 18 ஏஜில் ஆயிருக்காருங்க. மூணாவது கொனேரு ஹம்பி இப்போ ரேபிட் செஸ்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்காங்க. அப்புறம் வந்து சோழா எரா இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்மசந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல கிடச்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11th செஞ்சுரி, அதாவது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 12 கண்டகம்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதுபோல் அந்த காலத்தில் கண்டகம் மெஷர் ஆஃப் லேண்டுன்னுவாங்க. இது சோமேஸ்வரா டெம்பிளுக்கு வந்து கொடையாக கொடுத்தது, அதுக்கான இன்ஸ்கிரிப்ஷன் அது. ஓகேங்களா? அப்போ இன்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் ஒரு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், ஒரு இது மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது நம்ம தமிழ்நாட்டோட டிராஃப்ட் வாட்டர் பாலிசி, அதன்படி ஒரு டிராஃப்ட் வாட்டர் பாலிசினா இப்போ தான் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஓகேங்களா? ஈக்விட்டபிள் அக்சஸ் டு க்ளீன் வாட்டர், அதாவது எல்லாருக்கும் க்ளீன் வாட்டர் அக்சஸ் பண்ணுறதுன்றது வந்து பேசிக் ஹியூமன் ரைட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க, அதை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பர் கேபிட்டா இப்போ ஒரு தனி நபருக்கு தேவைப்படுற ஒரு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 900 கியூபிக் மீட்டராக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். பட் நேஷ்னல் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1486 இருக்குது. அப்புறம் மேண்டேட்டரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எதுனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுனா ஒரு கிணறு, வெல்ஸ், அப்புறம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், லாரி, அதாவது தண்ணி லாரிலாம் இருக்கும் பார்த்திங்களா. அப்புறம் ரிக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலோர பகுதிகளில் இருக்கும், அதை பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் ட்ரில்லிங் மிஷின்ஸ், இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேஷன், என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸஸ் அத்தாரிட்டி அப்படின்ற, அதாவது ஆணையத்தை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து வாட்டர் பாலிசி ரிசர்ச் சென்டர் ஒன்று உருவாக்க சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு வாட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செப்பரேட் ஃபண்டு ஒன்று உருவாக்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம டிராஃப்ட் பாலிசியில் செப்பரேட் ஃபண்டு, அதுக்கான அந்த ஃபண்டு எங்கேருந்து அந்த காசு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் தன்னுடைய ஒரு ப்ராஃபிட்டில் 2% வந்து இந்த சொசைட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாடிஸ் இதுக்காக ஃபண்ட் கொடுக்கணும். அர்பன் லோக்கல் பாடிஸும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குள்ளே இருந்து வர்ற அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த செப்பரேட்டான ஒரு ஃபண்டை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆயில் ஸ்பில்னால் என்னென்னா இந்த எண்ணெய் கசிவு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சென்னையில் இருக்கிற எண்ணூர்ன்ற ஏரியாவில் வந்து ஒரு பெரிய படகு மோதி நம்ம பார்த்துருப்போம்ல, நியூஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதனால் கடலில் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் லேண்டு, அதாவது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து நடந்திருக்குது. ஒரு ஏரி, ஒரு குளம், ஒரு டேமு, ஒரு ரிவரில் அதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டூரில் இருக்கிற இடத்துல ஆயில் ஸ்பில் நடந்திருக்குது. ஸோ ஸ்டேட் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கான்டிஜென்சி பிளான்ன்றது வந்து அந்த கடலில் நடக்கிறதுக்கு தான் இருக்குதே தவிர நோ பிளான் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம். ஃப்ரெஷ் வாட்டருக்கு இது வரைக்கும் பிளான் இல்லை. அப்புறம் பேர்ட்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸு, சாண்ட் பைப்பர், கர்கனே, நார்த்தன் பின்டைல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரோ வந்து உங்களுக்கே தெரியும். இஸ்ரோ வந்து இப்போ நாளைக்கு, அதாவது வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறது என்னென்னா ஸ்பேஸ் டெக்ஸ், அதாவது வந்து ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜிஸ் பண்ண போகிறாங்க. டாக்கிங்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாக்கிங்னா என்னென்னா 2-3 மெட்டீரியல்ஸு, ஸ்பேஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸை ஒன்றா இணைக்கிறது பேர் தான் டாக்கிங்னுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லான்ச் வெஹிக்கிள் போய் அங்கே ஒரு ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சேட்டலைட் போய் அதோட இணைஞ்சு இதோட பவரை அதுக்கு கொடுக்கறது. ஸோ தட் அதை நம்ம அந்த ஸ்பேஸில் இருக்கிற அந்த குப்பைகளோ இல்லை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டாக்கிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணுற அந்த லான்ச் வெஹிக்கிளோட பேர் வந்து ராக்கெட் பேர் வந்து PSLV C60 ராக்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா
470 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட்டில் பூமிக்கு மேலே இருந்து 470 கிலோமீட்டரில் லான்ச் பண்ண போகிறாங்க. நான் 470 கிலோமீட்டரில் லான்ச் பண்ண போகிறாங்க. அவ்வளோ தூரம் போய் அங்கேருந்து அது சர்க்குலர் ஆர்பிட்டை சுற்றும். 55 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் சேசர் அப்படின்னு 2 சேட்டலைட் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்னென்னா, இப்போ நாமளும் நம்மளுடைய ஃப்ரெண்டும் ஒன்றா நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு பைக்கில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஒன்றா பேசிட்டு போகிறோம். 2 பேரும் ஒன்றாவே போகிறோம்னா நம்மளுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 90 கிலோமீட்டரில் போகிறேன், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 80 கிலோமீட்டரில் போகிறாருன்னா, அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது வந்து 10. ஓகேங்களா? இதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாரு, அவர் வீட்டுக்கு போகிறாரு, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். நான் போகிறது ஒரு 80 கிலோமீட்டரு, அவர் வீட்டுக்கு போகிறது ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாருன்னா அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 140 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியை வந்து இந்த பிரின்சிபலை வச்சு தான் அதாவது வந்து இந்த டார்கெட் அப்படின்ற சேட்டலைட்டும் சேசர்ன்ற சேட்டலைட்டையும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மூலயமா பிரிக்கிறாங்க. ஸோ பிரித்து ஒரு 20 கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அப்புறம் அந்த 20 கிலோமீட்டர் வித்தியாசம் வந்தவுடனே அந்த டார்கெட்டுன்றது வந்து அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தில் இயங்கிட்டு அந்த ஒரே இடத்துல நிற்கும். அந்த சேசர் வந்து அப்படியே பொறுமையாக மூவ் ஆகிட்டே போய் அதோட ஒன்றா சேரும், டாக்கிங் ஆகும். அது ஆகிட்டு இதில் இருக்க பவர் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அன்லாக் ஆகி அது அன்டாக்கிங் ஆகி திருப்பியும் அது போகும். ஸோ இதுதான் வந்து இந்த டாக்கிங் டெக்னாலஜி வந்து நோ அதர் கண்ட்ரீஸ், அதாவது வந்து எந்த கண்ட்ரிஸுமே வந்து இந்த டாக்கிங் டெக்னாலஜி இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்கறது இல்லை, ஷேர் பண்ணுறதே இல்லை. இது வந்து நம்ம உலகத்திலே 4வது கண்ட்ரி. நாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சைனா, அதாவது USA, சைனா, ரஷ்யா இவங்க 3 பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்கு இந்த டாக்கிங்லாம் பண்ணோம்னா, நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய ஸ்பேஸில் வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். அதுக்காக தான் இந்த டாக்கிங் சிஸ்டத்தை நம்ம பண்ணுறோம். அதாவது பாரதிய அந்தாரிக்ஷா ஸ்டேஷன், அதாவது வந்து நம்மளுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று உருவாக்க போகிறோம், அதுக்கான பேர் அது. அப்புறம் நம்ம ககன்யான் பண்ண போகிறோம். மூணில் வந்து அதாவது அதை இறக்குறது இல்லை, மற்றபடி அங்கேருந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே ஆராய்ச்சி கொண்டு வரது, இது மாதிரி நிறைய நடத்த போகிறதால இந்த டாக்கிங் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா